டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்த முறையான தகவல் எதையும் தமிழக அரசு அளிக்காமல் தங்களை அவமதித்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்ற உண்மைகள் எல்லாம் வெளியாகின. எங்கே இந்த செய்தி மக்கள் மத்தியில் போய் சென்று சேர்ந்து விடுமோ என்று அஞ்சி சட்டமன்றத்தில் இதை பற்றி பேச அனுமதி மறுத்தது திமுக அரசு. அது மட்டுமா, மாநில அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட இந்த சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும், விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதே தமிழக அரசு இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, எனவே விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரியது. இதை கேட்டுத்தான் நீதிபதிகள் ரொம்பவே கோபமடைந்து விட்டனர். உங்கள் சம்மதத்துடன் தானே வழக்கின் இறுதி விசாரணைக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டது, அதன்படி வழக்கு பட்டியலிடப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை அணுகப் போவதாக நீங்கள் ஏன் எங்களிடம் தெரியப்படுத்தவில்லை? அது குறித்து தெரியப்படுத்தி இருந்தால் வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட்டிருக்க மாட்டோமே. இந்த வழக்குக்காக பல மணி நேரத்தை செலவிடுகிறோம். இதன் வாயிலாக நீங்கள் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளீர்கள். குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த மனு பொதுநலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டதா? இவ்வழக்கில் இறுதி வாதத்திற்கு நீங்கள்தான் உறுதியளித்தீர்கள், அதை மதித்திருக்க வேண்டும் என்று லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்குகளில் நீதிமன்றத்திடம் ஏகப்பட்ட குட்டுகளை வாங்கிய திமுக அரசாங்கம் இப்போதும் நீதிமன்றத்திற்கு சென்று குட்டு வாங்கியிருக்கிறது. இப்படி நீதிமன்றத்திடம் குட்டு வாங்குவதே இந்த திமுகவிற்கு வேலையாகி போனது. இதுதான் ஸ்டாலின் சொல்லும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என்று கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.